நண்பர்களே, நான் பொன்னி. நான் திருப்பாடி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? என் பெயர் க்ளோயி மற்றும் இது ஒரு புதிய சமையலறை சவால். உங்கள் முதல் பணிகள் ஒன்று கேக். வாவ், அருமை. நண்பர்களே, வேலைக்கு செல்ல நேரம் வந்துவிட்டது. காத்திருங்கள் பாட்டி, நாம் பார்க்கலாம். கல், காகிதம், கத்தரி, விடு. நான் வென்றேன். சரி, நான் அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது. உங்கள் அவலை. மத்தியில் வெட்ட ஒன்று பாத்திரம் இதோ. அதில் நுடெல்லா நிரப்பவும். சமையல் செய்ய வாருங்கள். இது ஒரு பொழுதுபோக்கு கலாட்டாமா? நீங்கள் அதை பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை, அது ஒரு திருப்பம். அது கூந்தல் புதவி இல்லை. பென்னி, அது உன் தாடை. மன்னிக்கவும் பாட்டி, இது இல்லாமல் கேக்குகளை சமையல் செய்யாதது நல்லது என்பதை அனைவரும் அறிந்துள்ளனர். சரி, அதிக கிரீம், அதிக சுவை. இப்போது ஒரு ஸ்பாடுலா பயன்படுத்தி அதை எலும்புகள் வைத்து அலங்கரிக்கிறோம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. சரி, சிப்பாட். அவன் தன்னை கட்டுப்படுத்த எப்படி என்று அறியிற்று. நீங்கள் யார்? பாருங்க பாருங்க, நான் முடித்து விட்டேன். மிக அழகாக இருக்கிறது. சரி, பாட்டி தேனை எடுத்துக்கொள்வாராக. நான் என் கேக்கின் பூரணமாக அதை பயன்படுத்துவேன். தேன் குலேசை ஹாம்பர் மறந்துட்டேன். வாவ், என்னால் இதை பிரியமாக உணர்கிறேன். என் பிடித்தத பூசணி கம்மிகளை பயன்படுத்துவேன். அது இனிமையாக கமழ்கிறது. எனது வாயில் தண்ணீர் ஊறுகிறது. பர்னி, இது குழந்தைக்கு. அவளுக்கு பிடிக்கும்படி கேக்கை பிரகாசமாக அலங்கரிக்க விரும்புகிறேன். இது உண்மையா? கூல் பாட்டி, உங்கள் வேலை. சார்மிங். சீவல் கம்மில் வட்ட ஊதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தேவையானதை எடு பார்னி. கம் வயிற்றுக்குள் விழாதபடி இரு. நெருக்கமாக இருக்கின்றேன். எனக்கு ஒரு சிறந்த யோசனை தோன்றியது. அனைத்து பப்ளம்களையும் ஒரு கண்ணாடியில் சேர்த்து மின்விசிறி கொண்டு உருக்கி விடுவேன். இவ்வாறு என் கேக்குக்காக மிகவும் குளிர்ச்சியான ஒரு பூரிப்பை உருவாக்க முடியும். என் சகோதரியை கண்டு கை தட்டுகிறேன். அதை பரிவாய் நேசிக்கிறேன். சூப்பர், அதை பூரித்து உளிக்கிறேன். நன்றி. அருமை. ஏதோ ஒன்று குறைவாக தெரிகிறது. ஏக்கை அழகாக ஆக்க சுவையூட்கம் உபயோகித்து அலங்கரிக்க வேண்டும். அப்பா, நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். இந்த கேக் ரோபோவை நீங்க ஆரம்பிங்க. நிறைய சாக்லேட். அடடே, அவை மாடுகள் அல்லவா? என்னுடைய மனம் மாறிவிட்டது. எனது சகோதரியின் கேக் ருசிக்கலாம். எனக்கு சாக்லேட் சுவைக்க சிரமம் என்பதை ஆள் அறிவாள். வாவ், நன்றி குளோயி. உங்க கேக் சிறப்பா இருக்கு. வாவ், சளியை நிரப்புவது. இது ரொம்ப சுவையாக இருக்கு. மேலும் பாட்டியிடமிருந்து இன்னொரு கேக்கும் இருக்கிறது. வாவ், இதன் உள்ளே தேன் இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பாட்டி வெற்றி பெறுகிறாள். தயவு செய்து நான் கேட்கும் பீட்சாவை தயாரிக்கவும். ஒரு பெரிய வேலை. நான் துவங்குகிறேன். ஆவை உருட்டி நிதானமாக தொடங்குகிறேன். ஓ, குட்டி கிடக்குது. என் தலை சீராக உள்ளது போல சரியாக இருக்கு.
என் முதல் சமையல் பொருள் தாசா தக்காளி, கொஞ்சம் சீஸ் மற்றும் பெப்பரோனி. எல்லா பொருட்களையும் நறுக்குவோம். என்ன சினிமாக்கள் இப்படி இருக்கிறது? சூப்பர் டிஷ்ஷாக இருக்கும். எச்சரிக்கையாக இரு பார்னி. சீக்கிரம், நான் முடித்து விட்டேன். அழகானது. இதைவிட சிறந்த பீட்சாவை நீ நினைக்க முடியாது. ஆனால் நான் அதை தவிர்க்க முடியாது. ரசிக்க தகுந்தது. ருசியாக இருக்கிறது. ஓ ஃபார்னி, நீ எல்லாத்தையும் சாப்பிட்ட. அப்படியே, இது ஒரு பேரழிவு. சரி, சிட்டம்பியை நடைமுறைப்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். என்னிடம் இன்னும் என் விருப்பமான ஸ்நாக்ஸ்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன். நான் அவற்றை குழந்தைக்கு கொடுக்கிறேன். நம் பீட்சாவை அடையில் வைப்போம். சரி, நேரம் வந்து விட்டது. இதோ நம் பீட்சா. சாப்பாடு ருசிப்பாக இருக்கட்டும் சின்ன பையனே. அருமை நண்பா, நான் பீட்சா சமைக்க விரும்பவில்லை. அதை ஆர்டர் செய்வேன். உணவகம். இது வாசனை போல். அம்ப முடியவில்லை. இந்த பெருங்களவில் முழு கேக் தயாரிக்க முடியும். பார்னி, உன் கெட்சப் கொஞ்சம் தருவாயா? நன்றி. ஓ, ஓ, நீங்க தவறான வழியில் ஊற்றுகிறீர்கள். சாரி குலோய். பாருங்கள், என் பிஸ்ஸாவை அடுப்பிலிருந்து எடுக்கும் நேரமாகியுள்ளது. அது கரியாமல் இருக்க ஓ அழகாக உள்ளது. இதென்ன இவ்வளவு விருந்துக்கான உணவு தயார். வாணி, மினி பீட்சா கதம். வாய்க்கறி. இவையா? இந்த பற்றி நான் எப்பொழுதும் கனவு கண்டேன். இது ஒரு பிளான். நான் செய்வேன். இது பிடிச்சிருக்கிறதா? ஓ, மீதமுள்ள உணவுகளுடன் பீட்சா எனக்கு பிடிக்காது. எல்லாம் அதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் அவற்றின் பீட்சாவின் ஒரு துண்டு சாப்பிட விரும்புகிறேன். செம்மா. சரி, வெற்றியாளர் யார் தெரியுமா? சகோதரி ஹூரை. நன்றி, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களின் கடைசி பனி பஞ்சேக்கள். சரி, பலமான போட்டியாளரே வெல்லட்டும். அது உறுதி. அது என் சுவாரஸ்யமான பன்கேக்ஸ். சமைக்க சிறந்த மாவு தேவை. எல்லா பொருட்களையும் சேர்த்து கலந்து விடுவோம். ஓ, இது மிகவும் நல்லது. வா, முதல் பன்கேக்ல தொடங்குகிறேன். அதை திருப்பி போடுகிறேன். எனக்கு தோன்றுகிறது இந்த விசேஷத்தை குழந்தை விரும்பும். இந்த நாய் பார். அறுவை. அப்படியா? நான் ஒரு எலும்பு எனக்கே கொள்கிறேன். சரியா? முடிந்தது. கெட்ட சீபார்னி. ஆனால் என் கருத்தில் இந்த கருவிகளை பயன்படுத்துவது மெல்லிய மற்றும் அழகான பேன் கேக்குகளை செய்ய சிறந்தது. சுவைக்காக சாக்லேட் சேர்க்கிறேன். கொட்டிகளை குவித்து முழுமையான மகிழ்ச்சிக்கு குறைவாக உள்ள விடயம் மேபிள் சிரப் தான். இல்லை பார்னி, நீ முடியாது. பாவம் பர்னி, பசிக்குது. கவலைப்படாதே, நான் விரைவில் வரைதலையை முடித்து விடுவேன். அப்புறம் குழந்தைக்கு இனிய பன்கேக்குகளை கொடுக்கலாம். சூப்பர். அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? கீழே கருத்துக்களில் எழுத
எனக்கு நன்றாக தெரிவுகிறது. இந்த பேன்கேக்ஸ் எவ்வளவு காலமாக எனக்கு வேண்டும். நக்கிடலாம் வாங்க. வாவ், இது அழகாக இருக்கிறது. இதற்குள் சாக்லேட் உள்ளது. எனது தங்கை எப்பொழுதும் எனக்கு ஆறுதல் அளிக்க தெரிந்தவள். அது அற்புதமாக இருக்கிறது. நன்றி பார்னி. முதலில் இருந்து உன் பேன்கேக் என்று எனக்கு தெரிய வந்தது. நீ அறிகிறாயா? எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. வாவ், அசாதாரணம். எங்களின் வெற்றியாளர் செஃப் பார்னி மற்றும் எச்சங்கள். ஆஹா ஆஹா, நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இதெல்லாம் என்ன? ஒவ்வொன்றுக்கும் நன்றி. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய அழைக்கிறோம். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும். விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. செல்கிறேன்.